எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சாந்தினிஸ் கிச்சன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் கரெக்டாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது டைம் வந்து ஒரு 6:10 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா தம்பிக்கு வந்து டின்னருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு அவள் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அவளும் நேந்திரப்பழம் இருக்கலாம், ஸோ அந்த ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டின்னர் ரெசிபி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் தம்பிக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன்ட்டு. ஆனால் இப்போ அதில் வந்து ராகி வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ராகி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தம்பிக்கு கொஞ்சம் சளி ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ராகி வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான், ஆனால் வந்து சில குழந்தைகளுக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்குலாம் ஆனால் ராகி வந்து செட் ஆச்சு. ஃபுல் டைமாக நாங்கள் அதை தான் கொடுத்தோம். ஆனால் இந்த தம்பிக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். குழந்தைக்கு வந்துட்டு முடியாமல் போயிட்டுனா ரொம்ப கஷ்டம். அது வந்து எந்த பொருளால் முடியாமல் போச்சோ அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, இப்போது வந்துட்டு நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 days ஆகிட்டு. நான் எப்போ கொடுக்கலான்னு கன்ஃபியூஷனில் எனக்கு இருந்து, சரி அதுக்கப்புறமா டின்னருக்கே இது கொடுத்துக்கலாம், சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடலாம், அதனால் கொடுத்துடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிகப்பு அவல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன்னா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நேந்திரப்பழம் பாதியாக வந்து எடுத்துக்கலாம். தம்பி வந்து நேந்திரப்பழம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஒன்றும் அதிகமாக இருக்குமா, அதனால் ஈவினிங் டைம் நான் எப்போதுமே ஒரு நேந்திரப்பழம் கட் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைனா மார்னிங் டைம் போல் கொடுப்பேன். அன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா பாதி வந்து கொடுத்தது மீதி இருந்துச்சா, ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு மீதி பாதி இந்த அவல் கூடால வேக வச்சு கொடுத்துடலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பனானாவை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். எப்போதுமே நான் ஆவியில் வேக வச்சு தான் கொடுப்பேன். ஆனால் இந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தண்ணியிலே வந்துட்டு வேக வச்சு அதுலேயும் அவலை வந்து ரெடி பண்ணிடுற மாதிரி தான். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நேந்திர பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டி பீசஸ். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பவுலில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா அவல் ரெசிபிலே செர்லாக்லாம் ரெடி பண்ணுற நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து லாங் வீடியோவில் அவலில் வந்து எப்படி வந்து செர்லாக் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது மாதிரியும், அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுக்குறது மாதிரியும் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாமா? இப்போ வந்து பனானாவை நான் பவுலில் சேர்த்துக்கிட்டேன்னா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே வேக வச்சுக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு தான். அதை வந்து காலையிலே எல்லாம் முடித்ததுனால எனக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் டைம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டுக்கும் அதே தான். மீன் இருந்துச்சுன்னா 2 நேரமும் எங்களுக்கு சாதம் இருந்தாலே நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுப்போம். இதுவே செவ்வாய் வெள்ளின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி டைப்பாக நம்ம வந்து ஃபுட்டு சமைச்சு வச்சாலும் ஒரு நேரம் தான் திருப்தியாக சாப்பிடுவாங்க. அடுத்த நேரம் வைக்கும்போது என்ன தான் சூடு பண்ணி சாப்பிட்டாலுமே யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்து டின்னர் போட்டோன்னா வயிறு நிறையாவும் சாப்பிடுவாங்க. அதனால தான் மெனக்கெட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்குறீங்களா, இது நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் தான். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எங்கே பார்த்தாலுமே தென்னந்தோப்பாக தான் இருக்கும். சுற்றி வந்து ரொம்ப பசுமையாக தான் இருக்கும். இதுக்கு தள்ளி போனோன்னா கொஞ்சம் ஆறு, அப்புறமா அதுக்கு அடுத்து போனோன்னா வயல்வெளி, அதுக்கு அடுத்துனா கடல், இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி காற்றும் மார்னிங் டைம்லலாம் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே ஃபேன் போடணும்னு அவசியமே இருக்காது, அந்தளவுக்கு காற்று நல்லாவே வீசும். அதுவும் இப்போ ஆடி மாதம் வேறையா, ஆடி மாதத்தில் காற்று வேறு நல்லா வீசும்னு சொல்லுவாங்க. ஆடி காற்றுல அம்மிக்கல்லும் பறக்கும் மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து சொல்ல தேவையே இல்லை, அந்தளவுக்கு காற்று நல்லாவே வீசுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுட்டு போன நேந்திர பழம் வந்துட்டு கிட்டத்தட்ட வேகிற நிலைமைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த வெந்துட்டுருக்க டைமில் இப்போ நம்ம ஊற வச்ச அவலை வந்து சேர்த்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். அவள் வந்து நல்லா வந்து குலையிற அளவுக்கு நல்லா வெந்துக்கிடணும். நம்பிக்கை அவள் வந்து ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஸோ வந்து சாப்பிடுவான்னு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நேந்திர பழத்தில் வந்து எப்போவுமே தம்பிக்கு கொடுக்கும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவார். அதுவும் இல்லாமல் அதில் நேந்திர பழத்தில் ஸ்வீட்னஸ்லாம் அதிகமாக வேற இருக்குமா, அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவளோட நேந்திர பழம் தான் அதிகமாக சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 7 month 8 month பேபிஸ்னால் நம்ம அப்படியே வந்து கடைவோம்ல, ஸோ அந்த மசியல் வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துடலாம் கையால். இப்போ தம்பிக்கு வந்து 6 month தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்போல்லாம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி தான் கூழ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் போக போக அதுக்கப்புறமா நம்ம மசிச்சே கொடுத்துக்கலாம்.
இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கூழ் பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் குழந்தைங்க விழுங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ தானே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு சில நாள் தம்பிக்கு வந்துட்டு 2 டைம்ஸ் கொடுப்பேன் ஃபுட்டு. அப்புறம் ஒரு சில நாள் வந்து 3 டைம்ஸும் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா வந்து தம்பி வந்து பிரெஸ்ட் மில்க் தான் எடுத்துகிட்டு இருக்காரா. ஸோ அதனால் எனக்கு வந்து மில்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகின மாதிரி தெரிய டைமில் நான் ஒரு டைம் வந்து ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து கொடுத்துருவேன். அவ்வளவுதான். தம்பிக்கு வந்து ஃபுட் இப்போது நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் அப்படியே வந்து சர்வ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எப்போவுமே உங்களோட ஆதரவை கொடுங்க. இனி நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.